நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, இன்னும் உட்காந்து தைச்சிட்டு இருக்கீங்க? காலேஜ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு சந்தியா. அது என்னங்க, அது இந்த சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் தைக்க சொன்னாங்க. ஆனா என்னால இது வரைக்கும் எதுவுமே தைக்க முடியல. சரி, இதெல்லாம் நீங்க அப்புறமா பாத்துக்கோங்க. நம்ம கிட்ட நேரம் இருக்கு, நாளைக்கு செஞ்சுக்கலாம். முதல்ல போய் நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. உங்களுக்கு காலேஜ் இருக்குல்ல, அதான் முக்கியம். சரிங்க. இந்தாங்க சந்தியா, நானே உங்களை கொண்டு போய் காலேஜில் விட்டுறேன். உங்கள் கிளாஸ் வரைக்கும் நான் வரேன். வாங்க புறப்படலாம். நீங்கள் இப்போ கிளாஸுக்கு போனதும் உங்கள் மாஸ்டர் உங்களை பார்த்து என்னன்னு கூப்பிடுவாரு. அவர் மிஸ்டர் சந்தியா அப்படின்னு கூப்பிட்டதும் நீங்கள் உடனே எஸ் எஸ் சார் அப்படின்னு கையை தூக்கி சொல்லுவீங்கல்ல. சந்தியா, உண்மையை சொன்னா எனக்கு அதெல்லாம் வெளியிருந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த கடவுளுக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இதுக்காக நன்றி சொல்லுவேன். சந்தியா, நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணுது. சொல்றதுக்கு நிறைய இருக்கு, இருந்தாலும் நல்லா படிங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் என்னை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தியா. ஏன்னா உங்க காலேஜுக்கு எதிர்க்கே இருக்கிற ஒரு டீ கடையில் நான் உட்காந்து அப்படியே மேல நிலாவை பார்த்துக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருப்பேன். நீங்க கவலையப்படாதீங்க, நான் உண்மையா சொல்றேன். இப்படி பண்ணா உங்க படிப்பு சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்புறம் எனக்கு சந்தோஷமா கிடைக்கும். கிளாஸ் முடிஞ்சோன்னு ஒன்னா வீட்டுக்கு வந்துடலாம். ஆமா, என்ன சந்தியா? அநேகமா கீழே எல்லாரும் தூங்கி இருக்கணும். இதுக்கும் நான் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மாவும் அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல கீழே லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் நாம இங்கிருந்து கிளம்பலாம். சந்தியா, இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கஷ்டம் பார்க்காம நீங்க படிச்சிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டதில் வீண் போகாம இருக்கும். நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கல்ல. நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்துடுங்க, சரியா? நேரம் கிடைச்சதுன்னா போகிற வழியில் இதை செஞ்சு முடிக்கலாம். கையாலையும் தைக்கலாம்ல.
இன்னைக்கு நைட் காலேஜ்ல என்னோட ஃபர்ஸ்ட் டேப்பா. அம்மா, ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படியாவது நான் நல்லா படிச்சு உங்களோட கனவை நிறைவேற்றணும். அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்தணும். உங்க அம்மா கிட்ட நானே தான் சொன்னேன், வரும்போது ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரேன்னு. இப்ப செஞ்சு கொண்டு போகணும்ல. ஆனா சரோஜா, 5 கிலோ ஸ்வீட்ஸ் எப்படி நீ தனியா தயார் பண்ணுவ? நீ ஒண்ணு பண்ணு, நம்ம மருமக. என்ன பேசுறீங்க? நம்ம மருமகளுக்கு கிட்ட இந்த வேலையை செய்ய சொன்னா அவங்க 2 பேருமே என் உயிர் போற வரைக்கும் இந்த வேலையை செஞ்சு முடிக்க மாட்டாளுங்க. ராத்திரி முழுக்க உட்கார்ந்தாலும் ஒரு ஸ்வீட் கூட செய்ய மாட்டாங்க. எல்லாத்தையும் நானே செஞ்சுக்கிறேன். நேத்து கூட நான் நினைச்சேன் சூர்யா கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா வேண்டாம். பாவம், அவனும் நாள் முழுக்க கடையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ல. அவன்கிட்ட இதெல்லாம் செய்ய சொல்ல முடியாது. எதுக்கு இப்ப அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒன்னும் நீங்க நினைக்கிற அளவுக்கு வயசாயிடல. 5 கிலோ ஸ்வீட் என்னால தனியா செய்ய முடியாதா? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. முதல்ல எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கட்டும். பார்த்து நடந்துக்க, இது எங்க அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம். ஓ ஓ ஓ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? என்ன செய்யற? ராத்திரி நேரத்துல இங்க என்ன போங்க. மீனாட்சி, என்ன மெதுவா பேசுங்களேன். ஏன் இப்படி சும்மா கத்திட்டு இருக்கீங்க? எனக்கு ராத்திரி நேரத்துல யாரு என்ன பேசினாலும் அப்படியே காதுல பறந்து போகும். நம்ம வீட்டு விஷயம் எல்லாம் அப்படியே எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரோட ரூம்லயும் லைட் எரியுதா இல்ல எரியலையா? ஒருவேளை லைட் எரியலன்னா ஸ்டோர் ரூமுக்கு போய் உரல் கொண்டு வாங்க. என்ன உரல் கொண்டு வரணுமா? அத வச்சு இந்த நேரத்துல என்ன செய்ய போற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அத வச்சு நான் என்னங்க பண்ண போறேன்? என்னோட மாத்திரை எல்லாம் இருக்குல்ல, அதை அரைச்சு அதுல தேன் ஊத்தி சாப்பிட போறேன். அது உண்மையிலேயே ரொம்ப நல்ல மருந்துங்க. நீங்க வேணா பாருங்க. அந்த மருந்தை சாப்பிட்டா நமக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஆண் குழந்தை பிறக்கும் போது பாத்துக்கலாம். ஆனா இந்த வீட்ல என் மானத்தை நீ வாங்குறேன்னு சொன்னா கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எடுத்து கொடுங்களா? முடியாது. எடுத்து கொடுங்க. நான் செய்ய மாட்டேன். என்ன 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 என்ன? என்னங்க எனக்காக எடுத்து கொடுங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எல்லா ரூம்லயும் லைட் ஆஃப் ஆயிருக்கான்னு நான் பார்த்துட்டு சொல்றேன். சரியா? வாங்க. ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த ரூம்ல ஆஃப் பண்ணிட்டாங்க. மாட்டி விட போறியா? வேண்டாம் மீனாட்சி. மீனாட்சி சொன்ன கேளு. வேண்டாம் வேண்டாம் சொல்றேன். ஒரு வழி ஒழுங்கா செய்ய மாட்டாரு. என்ன மாட்டி விடுறதுலயே குறியா இருக்கா? விக்ரம், என்னாச்சு? ஆமா ஆமா, அது வந்து தண்ணி குடிக்கலான்னு வந்தமா. தண்ணியா? ஆனா உன்னோட ரூம்ல ஜக்ல தண்ணி நிரப்பி நான் தானே வச்சேன். ஆமா, அது வந்து கிளாஸ் கிடைக்கல, ரூம்ல இல்லையா, அதான் தண்ணி குடிச்சிட்டேன். நான் போய் தூங்குறமா, தூக்கம் வருது, நான் போறேன். ஆமா, விக்ரம் ஏன் இப்படி நடக்கிறான்?
நாள் பூரா கடையில உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, அதான் இடுப்பு வலிக்குது போல இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி நடக்கிறான். கடவுளே காப்பாத்துப்பா. இத வேற தூக்க முடியல. சந்தியா, அம்மா இந்நேரத்தில் ஹாலில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன். அம்மா, ராத்திரி நேரத்தில் இதில் வச்சு என்னம்மா பண்ணுறீங்க? ஸ்வீட் எதாவது பண்ண போறீங்களா? உன்னோட பாட்டி ஸ்வீட் செஞ்சு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க கிராமத்துல யாருக்கோ தரணுமா. எப்படிம்மா நீங்க மட்டும் தனியா இதை பண்ணுவீங்க? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் உதவி பண்ண மாட்டேனா? 2 மணி நேரத்துல எல்லாம் வேலை முடிஞ்சிரும். நீ போய் நல்லா தூங்கு. நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செய்யற, அந்த சூட்ல வேற வெந்துகிட்டே இருக்க. ராத்திரி நேரத்துல கூட உன்னை வேலை பார்க்க சொன்னா பாவம், எப்பதான் நீ ஓய்வு எடுப்ப சொல்லு. அதனால நீ போய் ஓய்வெடு. போப்பா சூர்யா. என்னப்பா ஏன் இன்னும் நிக்கிற? போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பா. சரிம்மா. என்ன இது? இப்போ என்ன பண்றது? இன்னைக்கு சந்தியா முதல் நாள் காலேஜுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் அம்மாவை இங்க கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் தனியா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள தனியா விட்டு நான் எப்படி இங்க இருந்து போறது? இல்ல அம்மா, வேண்டாமா. நீங்க தனியா கஷ்டப்படுறீங்க, நானும் கூட மாட உதவி பண்ணா இந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிருமா? என்ன மட்டும் போய் நீங்க ஓய்வெடுன்னு சொல்றீங்க. நீங்களும் தான் நாள் பூரா ஓய்வு இல்லாம கஷ்டப்படுறீங்க. ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கீங்கல்ல. நீங்க உடம்பு பார்த்துக்கலாம்னா எப்படி? என்னையும் உதவி பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க. நீங்க கஷ்டப்படும்போது நான் எப்படிமா தூங்க முடியும்? சொன்ன கேளுங்கம்மா, தாங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா இந்த ஸ்வீட்டை செய்யலாம். அதுக்கப்புறம் பாருங்களேன், எல்லாருமே பாராட்டுவாங்க. கொடுங்கம்மா, நான் செய்றேன். சரிப்பா. அப்புறம் அம்மா, ஒரே ஒரு நிமிஷம், நான் மேலே போயிட்டு உடனே வந்துடுறேன். சந்தியா, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா பாவம் கீழே. தெரியுங்க. இல்ல, ஒரு நிமிஷம். அப்பா, என்னங்க, இப்ப நீங்க பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டாம். சொல்லப்போனா எல்லா பொண்ணுங்களுக்கும் இது ரொம்ப பெருமையான விஷயம். நீங்க செஞ்சிருக்கிறத உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயங்க. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இங்க பாருங்க, என்னை விட அதிகமா அத்தைக்கு தான் உங்களோட துணை ரொம்ப தேவை. அதெல்லாம் சரி சந்தியா, ஆனா நீங்க இன்னைக்கு கண்டிப்பா காலேஜுக்கு போய் ஆகணும்ல. இந்த மாதிரி பிரச்சனை தினமும் வரதான் செய்யும். அப்புறம் உங்க படிப்பு படுற மாதிரி ஆயிடும் சந்தியா. இதுக்காக நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் அதை உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல. நமக்கு எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நான் எதுக்கும் பின்வாங்க மாட்டேன்னு சொன்னேன்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கான பரீட்சை. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் தனியாவே காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். தனியாவா? அதுவும் இந்த ராத்திரியில? சந்தியா, இங்க பாருங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை எப்படி தனியா அனுப்பணும்னு எதிர்பார்க்குறீங்க? எப்படி சந்தியா அவ்வளவு தூரம்? என்னங்க,
நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இங்க பாருங்க, நான் டாக்ஸி பிடிச்சு போயிட்டு வந்துடுறேன். டாக்ஸி இல்லையா? என்னால உங்களை தனியால அனுப்ப முடியாது. நான் உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், அவர் வந்து உங்களை கூட்டிட்டு போட்டோம். என்னங்க, ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. எந்த கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக என்ன காலேஜ்க்கு நீங்க அனுப்புறீங்களோ அது ஒரு தைரியமான போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிறதுக்காக தான். போலீஸ் ஆனா இந்த மாதிரி அடிக்கடி நான் வெளியே போக வேண்டியது இருக்கும், அதுவும் இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல. இதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க, இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம். அப்ப யாரும் எனக்காக துணைக்கு அனுப்புவீங்க? அப்ப யார் என் கூட துணைக்கு வருவா? இல்ல சந்தியா, அப்போல்லாம் விஷயம் வேற. அப்ப நீங்க பெரிய போலீஸா இருப்பீங்க சந்தியா, அதுவும் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருப்பீங்க. உங்க பின்னாடி 2 ஜீப் கூட வரலாம், அப்ப எனக்கு பயம் இருக்காது. ஆனா என்னங்க, ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்ல, அதனால அந்த ஆரம்பம் என்னைக்கா இருக்கட்டும். இப்படி பயந்துட்டு இருந்தோம்னா வேலை நடக்காது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க, என்னால தனியா போயிட்டு வர முடியும். அப்புறம் இதனால உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். பேசாம நான் வீட்டிலே இருந்துட்டேன். வேணா சந்தியா, நாம பின் வாங்க கூடாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த போனை கையில வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். சந்தியா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அத்தை கீழே இருக்காங்க, நான் எப்படி? நீங்க ஒரு நிமிஷம் இங்கே இருங்களேன். நான் கீழே போய் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்றேன். நான் சிக்னல் கொடுத்தோன்னு நீங்க கீழே இறங்கி வந்துடுங்க, சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, ஏன்ட்டு கொடுங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கும்மா. நீங்க ஒன்று பண்ணுங்க, போய் பாதாம் கொண்டு வாங்கம்மா. இப்போவே போட்டோம்னா ருசியும் நல்லா இருக்கும்ல. சரிப்பா சூர்யா. ம். ஐயோ ஆண்டவா, அப்படி இன்னைக்கு நான் என்னத்தை தான் சாப்பிட்டேன்னு தெரியலையே. என்னோட வயித்துல ஏதோ கடமுடாங்குதே. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ என்ன சபிச்சிட்டாங்கன்னு தோணுது. அதனாலதான் என் வயித்துல பூகப்ப வெடிக்குது. அப்படி என்னத்தை நான் சாப்பிட்டு தொலைச்சேன். மீனாட்சி காலையிலேயே என்கிட்ட சொன்னா, முந்திரி பருப்பு அதிகமா சாப்பிட்டா செரிக்காதுன்னு என்கிட்ட சொன்னா. ஐயோ, அவ பேச்ச நான் கேட்கல. அவ சொன்னது உண்மைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஐயோ, வயிற்று கலக்குதே.